வேத பயணத்தில் இன்று நான் பார்க்க போவது சித்தம் செய்தால் செவி கொடுப்பார். யோவான் 9:31. ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். பிறவி குருடனுக்கு ஆண்டவர் செய்த மகிமையான அற்புதத்தை கண்டவர்கள் பார்வை அடைந்த அந்த குருடனிடம் அநேக கேள்விகளை கேட்டனர். அவர்களால் அவன் பார்வை அடைந்ததை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவனிடம் எப்படியெல்லாம் கேள்வி கேட்டனர் என்று பார்ப்போம். உன் கண்கள் எப்படி திறக்கப்பட்டது? நீ எப்படி பார்வையடைந்தாய்? உன் கண்களை திறந்தானே, அவனை குறித்து நீ என்ன சொல்லுகிறாய்? இவன் எப்படி பார்வையடைந்தான்? உன் கண்களை எப்படி திறந்தான்? இப்படி அநேக கேள்விகளை எழுப்பினர். அவன் சொன்ன ஒரே பதில், இயேசு எனப்பட்ட ஒருவர் வந்தார், அவர் எனக்கு என்ன சொன்னாரோ அதை நான் செய்தேன், இப்பொழுது பார்வை அடைந்திருக்கிறேன். ஆம், உங்களுக்கும் ஆண்டவர் இந்நாளில் மகிமையானதை செய்ய போகிறார். உங்கள் வாழ்வில் கர்த்தர் செய்ய போகிறதை கண்டு இப்படித்தான் அநேகர் உங்களை பார்த்து கேள்விகளை எழுப்புவார்கள். அவர்களால் தேவன் செய்ய போகிற பெரிய காரியங்களை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றாலும் உங்களுடைய தேவன், நீங்கள் ஆராதிக்கிற உங்கள் தேவன் நிச்சயமாகவே பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்து உங்கள் தலைகளை உயர்த்தி மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிக்க போகிறார். நாம் ஜெபிப்போம். அன்பின் பிதாவை கேட்ட வார்த்தையின்படியே நீர் எங்களுக்கு செய்ய போகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். கர்த்தர் தாம் இந்த வார்த்தையை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.